சேர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீங்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வில் நம்மை அடைவோம். கனிவாய் குலமாய் இயேசு பதமிடிவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை யாவும் தரவே, இறைவாழ்வை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பெருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வில் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதமிடைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பெருடனே. அடித்தளத்தில் கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுதல். எல்லா சோதனைகளிலும் நம்மை தாங்கும் பாறையாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமாகும். இன்றைய வாசகத்தில் கடவுளின் உண்மைத்தன்மையை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். மேலும் ஒவ்வொரு புயலின் போதும் அவர் நம்மை வழிநடத்துவார் என்று நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். நல்லுலகிற்கு எமது பிள்ளைகளை வழிநடத்துவோம் என்ற கருப்பொருளுக்கு அமைவாக இன்று நாம் திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறு தினத்தை கொண்டாடப்படுகின்றோம். உலகிற்கு கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசாக குழந்தைகளின் கண்ணியத்தை பிரபலிக்கும் ஒரு சிறப்பு நாள். குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளை பேணி பாதுகாப்பதற்கான எங்கள் அழைப்பை நினைவுபடுத்தி உலகெங்கிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கான எங்கள் நோக்கங்களை வெளிப்படத்திற்கு கொண்டு வருவோம். அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் அன்பு, விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை அனுபவிக்க இறை வார்த்தைக்கு நம் இதயங்களை திறந்து இந்த புனிதமான திருப்பலிக்கு நன்றி உணர்வுடனும் பக்தி உணர்வுடனும் பங்கு கொள்வோம்.
தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானுடைய நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்று இந்த பேராலயத்திலே நாங்கள் ஜூபிலி ஆண்டிலே திருப்பாடத்துவ சபை தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இலங்கை திரு அவையிலே இன்று எல்லா பங்குகளிலும் திருப்பாடத்துவ சபை தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எங்களுடைய குழந்தைகளுடைய விசுவாச வாழ்வுக்காக திருத்தந்தையுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற 4 சபைகளில் ஒன்றாக திருப்பாடத்துவ சபை அமைகின்றது. ஆகவே நாங்கள் சிறப்பாக இந்த பலியை எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுப்போம். அவர்கள் நாளுக்கு நாள் ஞானத்திலும் அறிவிலும் நல்லொழுக்கத்திலும் வளரவும் அவர்கள் பெறுகின்ற விசுவாச வாழ்விலே நிலைத்து நின்று அந்த விசுவாச வாழ்வின் மறை தூதுவர்களாக எங்களுடைய பங்கு திரு அவையிலே இந்த குழந்தைகள் வாழ வளர நாங்கள் இவர்களுக்கு என்று உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இவர்களை வழிநடத்த வேண்டிய நற்பொறுப்பை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். சிறப்பாக நல்லுலகுக்கு இவர்களை வழிநடத்துங்கள் என்ற கருப்பொருளிலே நாங்கள் இந்த தினத்தை இன்று அனுஷ்டிக்கின்றோம். ஆகவே இறைவன் தந்த இந்த அழைப்பை ஏற்று நாங்கள் பெற்றோர் பெரியோராக இந்த பிள்ளைகளை வழிநடத்த இறைவன் எங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் தர வேண்டும் என்று இப்பலி வழியாக நாங்கள் மன்றாடுவோமாக. தூய மறை நிகழ்வை நாங்கள் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தகுதியற்ற எங்களுடைய பாவ நிலைகளை ஏற்று ஆண்டவருடைய இலக்கத்தை நாடுவோம். சிறப்பாக எங்களுடைய சிறாருக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருந்து அவர்களை நாங்கள் விசுவாச வாழ்விலே வளர்க்க உருவாக்க தவறிய நிலைகளை நினைத்து ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வாழ்வதையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடிடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தலுமே வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள எங்களுடைய திருப்பாளர்கள் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவர்களாக உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரலொலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் எனும் வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பதிலாக, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பேரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னன் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தூரர் போரித்திடையே நாங்களும் பறைசாற்றுகிறோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூரர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே, மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டார்,
மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர்கள் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறோம் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள்.
வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக்குவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கின்ற நாங்கள் பொது காலத்தினுடைய 5ஆம் வாரமாகிய இன்று இலங்கை திரு அவையாக நாங்கள் ஒன்றிணைந்து திருப்பாடல் தினத்தை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்ற போது திருப்பாடல் சபை என்றால் என்ன, என்ன நோக்கத்துக்காக அது ஸ்தாபிக்கப்பட்டது, இந்த பிள்ளைகள் மட்டிலே எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் கடமைகள் என்ன என்பதை இறைவார்த்தையின் ஒளியிலே இந்த மறையுரையிலே சிந்திக்கலாம் என்று முனைகின்றேன். அன்புக்குரியவர்களே, 1843ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நன்சி என்னும் ஊரில் ஆயர் சார்ல்ஸ் டி பொபின் ஜான்சன் என்பவரால் இந்த திருப்பாடல் சபை ஆரம்பிக்கப்பட்டது. இன்று திரு அவையிலே திருத்தந்தையுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கின்ற 4 மறைபரப்பு சபைகளில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் திருப்பாடத்துவ சபை அமைகின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகவும் உன்னிப்பாக இந்த சபையுடைய வளர்ச்சியை இக்காலத்திலே அவதானித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இச்சபையானது 1981ஆம் ஆண்டு இலங்கை மண்ணிலே அனுராதபுர மறை மாவட்டத்திலே இங்குருவாங்கொடை என்கின்ற பங்கிலே அக்காலத்திலே பங்கு தந்தையாக இருந்த இப்போதைய கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்னாலே இச்சபையானது இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டது. அவரே முதலாவது தேசிய இயக்குநராக இருந்து இந்த சபையை இலங்கையிலே வளர்க்க உழைத்தார். எங்களுடைய மறை மாவட்டத்திலும் பல மறை மாவட்ட குருக்கள் இப்பணியை ஏற்று இச்சபையை எங்களுடைய பங்குகளிலே வளர்த்து எங்களுடைய பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்து வருகின்றார்கள். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கத்தை அந்த ஸ்தாபக ஆயர் விவரிக்கின்ற போது, அக்காலத்திலே 1843ஆம் ஆண்டளவிலே இறை விசுவாசம் கருக ஆரம்பிக்கின்றது. அதனுடைய மறுமலர்ச்சிக்காக பிள்ளைகள் மட்டிலே இருக்கின்ற விசுவாச வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அவர் இதை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கின்ற போது அவர் முன்வைத்த 3 விடயங்கள் யாதெனில், முதலாவதாக பிள்ளைகள் திருமுழுக்கு வழியாக பெற்ற விசுவாச வாழ்வை அவருடைய வாழ்விலே தெளிவுபடுத்தி ஆழப்படுத்த வேண்டும். அவர்கள் மறை அறிவிலே நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவை அந்த விசுவாச வாழ்வை கற்றுக்கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாது, 2வது நிலையிலே அவர்கள் அதை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தார். இந்த குழந்தைகள் விசுவாச வாழ்விலே வாழ வேண்டும். 3வதாக அவர்கள் அந்த விசுவாச வாழ்வை பெற்றுக்கொண்டதுடன் நின்றுவிடாது, அந்த விசுவாச வாழ்வை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். திருமுழுக்கின் வழியாக அவர்கள் பெறுகின்ற பொது குருத்துவத்தின் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர்கள் சிறு வயதிலேயே அறிந்து தெளிந்து மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக சிறு வயது முதல் வளர வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவன் இயேசுனுடைய அன்பு கதைகளை விவிலியத்திலே தேடி கற்று அந்த விசுவாச வாழ்வை, ஆண்டவன் இயேசுனுடைய அன்பு கதைகளை தங்களோடு பயில்கின்ற பிள்ளைகளோடும் ஏனையவர்களோடும் பகிர்ந்து ஆண்டவன் இயேசுடைய நாமத்தை இவர்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாக வாழ வேண்டும் என்பது இந்த ஸ்தாபகருடைய 3வது விருப்பாக இருந்தது.
ஆகவே இன்றைய காலத்திலும் திருத்தந்தை அவர்கள் இந்த 3 விடயங்களையும் இந்த மழலைகள் தங்களுடைய வாழ்விலே வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிற்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் இந்த ஆண்டிலே திரு அவையானது இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது அதனுடைய கருப்பொருளாக நல் உலகிற்கு எம் பிள்ளைகளை அழைத்து செல்வோம் என்ற கருப்பொருளை எங்களுக்கு சிந்திக்க தந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையின் ஒளியிலே நாங்கள் இந்த விழாவை சிந்திப்போமாகில் இன்றைய முதலாவது வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் தான் ஆண்டவர் முன் நிற்க தகுதியற்றவன், தன் உதடுகள் பாவ நிலையிலே இருக்கின்றன, அது சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். தூய்மையான உள்ளத்தோடு இறை ஒளியோடு வாழுகின்ற போதுதான் ஆண்டவரை கண்டுகொள்ளலாம், ஆண்டவரை அறிவிக்கலாம் என்பது முதலாவது வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலே பவுல் சவுலாக இருந்தபோது திரு அவையை எவ்வாறு நான் துன்புறுத்தினேன், திரு அவையினுடைய அழிவுக்காக நான் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்தவராக, மனமாற்றம் கண்டவராக, அவர் திரு அவையை வளர்ப்பதற்காக உழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்வதை நாங்கள் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பார்க்கின்றோம். மூன்றாவது நற்செய்தியிலே நாங்கள் படிக்கின்றோம். பேதுருவானவர் ஆண்டவருடைய மாட்சிமையை கண்டுகொள்கின்ற போது, இயேசுவை கண்டுகொள்கின்ற போது சொல்லுகின்றார், நான் உம்மருகிலே இருப்பதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றேன், என்னை சூழ பாவம் என்னை குடிகொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசுதாமே சொல்லுகின்றார், நான் உம்மை இது முதல் மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று கட்டளையிட்டு என் பின்னே வா என்று சிலர்களை அழைத்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையின் ஒளியிலே நாங்களும் இந்த பிள்ளைகளை பொறுப்புள்ள பிள்ளைகளாக வளர்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய இளைய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பல வகைகளிலே விமர்சித்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வழி தவறி போகின்றார்கள், தொழில்நுட்ப உலகு இவர்களை கவ்வி வைத்திருக்கின்றது, இவர்களை வளர்க்க முடியவில்லை, இவர்களை வழிநடத்த முடியவில்லை என்று சொல்லி எல்லோரும் நாங்கள் அங்கலாய்த்து நிற்கின்றோம். இந்த பிள்ளைகளோடு இளையவர்களோடு அமர்ந்து நீங்கள் பேசுகின்ற போது அவர்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் பதிவாக்கி கொள்ளலாம். அவர்களோடு பேசுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், கேட்கின்றார்கள், நீங்கள் எங்களுக்கு மாதிரி காட்டுங்கள், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி காட்டுங்கள், அப்படி வாழுகின்ற மனிதர்களை முன்னுதாரணப்படுத்தி எங்களுக்கு மாதிரி காட்டுங்கள் என்று சொல்லி இந்த இளையவர்கள் எங்களை பார்த்து கேட்கின்ற போது நாங்கள் வெட்கி நிற்கின்றோம். காரணம், எங்கள் மத்தியிலே தலைவர்கள் இல்லை, தலைமைத்துவம் இல்லை, முன்மாதிரியான மனிதர்கள் இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை முழுமையாக வாழுகின்றவர்கள் அரிதாக போய் கொண்டிருக்கின்றார்கள். அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், சமூக வாழ்விலும் சரி, எங்களுக்குள்ளே நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு நல்ல தலைவர்களை இழந்த ஒரு சமூகமாக நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பிள்ளைகள் எங்களிடம் மாதிரி காட்டுகின்றார்கள். இன்றைய நாளுடைய கருப்பொருளாக நல் உலகுக்கு இந்த பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் எங்களிடம் பணித்திருக்கின்றார். நாங்கள் ஞான மேய்ப்பர்களாக, பெரியார்களாக, பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக நாங்கள் இந்த பிள்ளைகளை எவ்வாறு முன்மாதிரியிலே வழிநடத்தி செல்லுகின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற போது இந்த ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சிறுவனை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார். ஏற்கனவே சென்ற ஆண்டுக்கு முன் அவரை முத்துப்பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார். அவர் யார் என்று சொன்னால் கார்லோஸ் அக்யூட்டிஸ் என்கின்ற ஒரு சிறுவன். 1991ஆம் ஆண்டு மிக அண்மையிலே இங்கிலாந்திலே பிறந்த இந்த சிறுவன், பெற்றோர் அவர்கள் இத்தாலி தேசத்துக்கு தொழில் காரணமாக வருகின்ற போது இந்த இளைஞனும் இந்த சிறுவனும் அவர்களோடு பெற்றோரோடு இத்தாலியிலே மிலான் தேசத்துக்கு வருகின்றான். வந்து பெற்றோரோடு அமைதியாக வாழுகின்ற இந்த சிறுவன், அவரிடம் 3 நற்பண்புகள் இருந்தன. ஒன்று, நாளாந்த திருப்பலியிலே பங்கேற்பது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் பக்தியாக அன்னை மரியாள் வழியாக திருச்செப மாலை ஓதுவது. மூன்றாவதாக, அடிக்கடி பாவ சங்கீதனம் செய்வது. இப்படியாக நல்லொரு பெற்றோருக்கு பிறந்த இந்த சிறுவன் வளர்ந்து வருகின்றான், அறிவிலே மேலோங்கி வருகின்றான், தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுகின்றான், சிறப்பாக இணையதளம், கணனி இவற்றிலே அவன் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக வாழ்ந்து வருகின்றான்.
இவன் கண்ணனி வழியாக ஆண்டவன் இயேசுனுடைய நற்கருணை புதுமைகளை தேடி கற்றுக்கொள்கின்றான். அதை தன்னுடைய முகநூல் வழியாகவும் ஏனைய சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் மற்றவர்களுக்கு பரப்பி அதன் வழியாக தான் பெற்ற அனுபவத்தையும் பகிர்ந்து வந்திருக்கின்றான். அங்கே இருக்கின்ற அவருடைய பங்கு தந்தை, ஏனைய பாடசாலையில் கற்பிக்கின்ற இயேசுவின் குருக்கள் இவருடைய மேன்மையையும் உதாரணத்தையும் மற்றவர்களுக்கு முதன்மைப்படுத்தி காட்டி பேசி அவன் வழியாக பலரை வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். இப்படியாக இவன் வளர்ந்து வருகின்ற போது 13வது வயதிலே அவனுக்கு இரத்த புற்றுநோய் வருகின்றது. பெற்றார் முயற்சிக்கின்றார்கள், முடியவில்லை. 2 ஆண்டுகளிலே 15 வயதிலே அவன் இறந்து விடுகின்றான். சமூக வலைத்தளங்களை, சமூக தொடர்பு சாதனங்களை எவ்வாறு நல்வழியிலே பயன்படுத்த முடியும் என்ற எண்ணங்களை தன்னுடைய வாழ்விலே பதிவு செய்து சென்ற கார்லோஸ் அக்யூட்டிஸ் அவர்களை புனித நிலைக்கு இந்த ஆண்டிலே திருத்தந்தை அவர்கள் உயர்த்த இருக்கின்றார். சமூக தொடர்பு சாதனங்களுடைய பாதுகாவலராக அவரை ஏற்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே பல சவால்கள் நிறைந்த வேளைகளிலே எங்கள் முன்னுதாரணமான ஒரு வாழ்வை வாழ்ந்த ஒரு சிறுவனாக இந்த கார்லோஸ் அக்யூட்டிஸ் இருக்கின்றார். ஆகவே இன்று எங்களுடைய பிள்ளைகள் இந்த திருப்பாடத்தூர் சபை தினத்தை நினைவு கூறுகின்ற போது எங்களுக்கு ஒரு மேல்வழி சட்டமாக இந்த கார்லோஸ் அக்யூட்டிஸ் இருக்கின்றார். இவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாராந்தம் நடைபெறுகின்ற கூட்டங்களிலே பல புனிதருடைய வாழ்வு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதிலே முக்கியத்துவமாக இந்த ஆண்டிலே கார்லோஸ் அக்யூட்டிஸுடைய வாழ்வின் கதைகள் பல்வேறு வழிகளிலே இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றன. நல்லுலகுக்கு எங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வோம் என்ற அந்த விருது வாக்கோடு நாங்கள் இந்த விழாவை இன்று கொண்டாடுகின்ற போது சிறப்பாக நாங்கள் இந்த கார்லோஸ் அக்யூட்டிஸ் மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பாக இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவன் எங்களுக்கு தந்த பிள்ளை செல்வங்களுக்காக, அவர்களை ஞானம் நிறைந்த வாழ்விலே வளர்க்க இறைவன் தருகின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவர்களை பொறுப்புமிக்க பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பது எங்களுடைய பெரும் பொறுப்பு என்பதையும் நாங்கள் இந்த நாளில் ஏற்றுக்கொள்வோம். இறைவன் எங்களுக்கு தந்த இந்த அழைப்பை ஏற்று எங்களை சிறார்களை நாங்கள் நல்வழிப்படுத்தி இன்று இறைவார்த்தையிலே கூறுவது போல நாங்கள் எல்லோரும் பாவிகளாக இருக்கின்றோம். ஆனால் இறைவனுடைய ஒளி எங்களை ஆட்கொள்ளுகின்ற போது எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற அந்த இறைவார்த்தையை எமதாக்கி எங்களுடைய பிள்ளைகளை இந்த சமூக தொற்று காரணிகளிலிருந்து நாங்கள் மீட்டு இவர்களை நாங்கள் நல்வழியிலே வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. சிறப்பாக இந்த பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் நல்லொழுக்கத்திலும் நாளுக்கு நாள் வளர எங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பையும் இவர்களுக்கு வழங்குவோமாக. இவர்கள் மத்தியிலே நாங்கள் விசுவாச வாழ்வை ஆழப்படுத்தி அந்த விசுவாச வாழ்வில் அவர்கள் வாழவும், சிறப்பாக சிறார்களுக்கு சிறார் உதவுவது, சில்ட்ரன் ஹெல்பிங் சில்ட்ரன் என்பது இந்த சபையுடைய மோட்டோவாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் சிறார்கள் தங்களுடைய அந்த இயேசு அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழ்வதன் வழியாக, தங்களிடம் இருப்பதை கொடுத்து வாழ்வதன் வழியாக இயேசு அனுபவத்தை பெற்று இவர்கள் நாளுக்கு நாள் வளர இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய இந்த பேராலய பங்கிலே இவர்களை வழிநடத்துகின்ற ஊக்குவிப்பாளர்களை இறைவன் நெறிப்படுத்த வேண்டும். அவர்கள் வழியாக ஞானம் நிறைந்த வாழ்வு இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இவர்களை மேற்பார்வை பார்க்கின்ற எங்களுடைய பங்கு தந்தையர்கள் இவர்கள் வழியாகவும் நிறைவான ஆசீர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்று கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இந்த பலி வழியாக மன்றாடுவோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்
ஒரே குடும்பமாக எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்ட நாங்கள் இத்திருப்பலிக்கு வருகின்ற போது எங்களுடைய மழலைகள் சுமந்து வந்த தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, நல்லுலகிற்கு எமது பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் எமது திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதித்திடவும், மறைதூதுவ பணியை இறை திட்டத்திற்கமைய நிறைவேற்றிடவும் தேவையான வரப்பிரசாதங்கள் அனைத்தினமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, இலங்கை நாட்டில் சூழ்ந்துள்ள இருளில் தீய நாட்டங்களை மனித இதயத்தில் இருந்து விலக்கி சமாதானத்துடனும் நீதியுடனும் உண்மையுடனும் பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற தேவையான தூயாவின் வரங்களை நாட்டு தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, மறை தூதுவர்களாக சிறுவர்கள் எந்த வேறுபாடுமின்றி ஒரே மனதுடன் உம்மை வழிபடவும், அளவு கடந்த கருணையுடன் அன்பின் புனிதராக நற்செய்தி பணியில் ஆர்வத்துடன் செயற்படவும் தேவையான பலத்தை கொடுத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறு தினத்தை கொண்டாடும் இன்றைய நாளில் விசேட விதமாக இறைவனின் அன்பை உலகத்திற்கு பறைசாற்றும் நல்பிள்ளையாக ஒளியின் பாதையில் பயணிக்க தேவையான சக்தியும் தைரியத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய மறை மாவட்டத்திலே இத்திருப்பாளத்து சபை உதயமாகின்ற போது மறை மாவட்ட இயக்குநராக பணியாற்றிய முன்னாள் பத்திரிகை கல்லூரி அதிபர் அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அடிகளார் போர்க்காலத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவர். சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் அவரை இணைத்துக் கொள்வோம். அவருடைய அயராத உழைப்பு இந்த சபை எங்களுடைய மறை மாவட்டத்திலே மலரவும் வளரவும் காரணமாக இருந்திருக்கின்றது. அவர் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலே அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். வாய்விட்டு சொல்ல முடியாத கண்ணீரோடு கூடிய எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்து தேவைகளை ஆண்டவரிடம் மௌனமாக ஒப்பு கொடுப்போமாக. பெருவன்பு மிக்க இறைவா, பேராளை இறை மக்களாக நாங்கள் இணைந்து வந்து எங்களுடைய பிள்ளைகளோடு இந்த பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு தந்த நற்சிந்தனைகளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகின்றோம். நீர் எங்களுக்கு தந்த குழந்தை செல்வங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இவர்களை நாங்கள் நல்லுலகுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய அனைத்து வளங்களையும் தந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தே உள்ளத்தை உனக்கு தந்தே, அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தே.
ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். மனிதம் வளர வருவானாய், மாற்றம் காணும் வழியானாய். ஏழை வாழும் நீரே, இறங்கி நடந்து அணைந்து கொண்டாய். உன் வழி நாடும் வாழ்ந்திடவே, உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். உன் வழி நாடும் வாழ்ந்திடவே, உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். மனித மண்ணில் உயிர் பெறவே, மழையும் விதையாய் விதைத்தருவே. ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே, வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். உணரும் பொழுதின் ஏக்கங்கள், புரிய இயலா கேள்விகள். புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள். இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாறிகள். இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாறிகள். தந்திர வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவைகளுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவிட்ட எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அல்லடையாளமாக மாட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது:
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலங்கணிந்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பிரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசபாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்று உமக்கு உரியதே. நல்லுலகுக்கு எம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் எங்களிடம் விருப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த விருப்பை நாங்கள் ஏற்று ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகினுடைய தீமையிலிருந்து நாங்கள் மீட்டு வளர்க்க இறைவன் எங்களுக்கு சக்தியையும் பலத்தையும் தர வேண்டும் என்று மன்றாடியவர்களாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நாங்கள் நோக்கி கரம் பிரித்து மன்றாடுவோமாக. உன்னில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாளாந்தம் எங்களை வருத்துகின்ற தீமைகள், உடலின் நோய்கள், பாவ சோதனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கள்ள மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதத்திரோத்து கேட்பதற்கு அமைதியை மனற்றுமே மனத்தில திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவன் இயேசுடைய அமைதி என்றும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உமக்கு அமைதி அருளும். உமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை ஆண்டவர் இயேசு. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறி இன்றும் எங்களுடைய பிள்ளைகளை நேசித்து வருகின்ற ஆண்டவர் இயேசுவும் இவரே. செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்தனக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
மேலானது என் வாழ்வில் உன்னுறவே மாறாதது உன்னருளே மேலானது என் வாழ்வில் உன்னுறவே மாறாதது உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே நிழலாக என்னை என்றும் நீ தொடர்வாய் உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே உன் நினைவில் நான் என்று உயிர் வாடினேன் எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே உன் நினைவில் நான் என்று உயிர் வாடினேன் உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே துயருருவோர் பேறு பெற்றோர் இயல்நவர்கள் ஆறுதல் பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் இயல்நவர்கள் நிறைவு பெறுவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து எங்களுடைய மழலைகளை நல்வழியில் நல்லுலகுக்கு வழிநடத்தி செல்ல நீரங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய வாரத்துக்காக மக்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் மீது ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற முறையிலே நாங்கள் இந்த வாரத்தை வாழ்ந்து முடிக்க அருள் தருவீராக. நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற விடயங்கள், செயல்பட இருக்கின்ற காரியங்கள், மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் அனைத்திலும் மீருடன் இருந்து இந்த வாரம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழும் வாரமாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி.
எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.